So good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 25th to 27th of June 2022. First news related to the P notes. So P notes, it's called as participatory notes in Peru. So who are investing from outside, who want to invest in stock exchange, Security Exchange Board of India have to give permission from outside. Foreigners on the India invest பண்ற stock exchange equity, bond market, so etc. ODI, that is derivatives, etc. So everything permissions வந்து கொடுத்தா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் ஃபாரினர்ஸ் இந்தியாவில் ரெஜிஸ்டர்டு இருக்காங்கன்னா அதுக்கு பேர் எஃபிஐன்னு பேர். Lot of people are interested to invest in India, but they don't want to register with SEBI. So for that, Indian government provided a way, that is, who are registered as a FPA, portfolio, foreign portfolio investors, they can provide a platform called as P notes. So இவங்களோட பேரில் இந்தியாக்குள்ளாடி P notes அப்படின்ற பேரில் இந்தியாக்குள்ளாடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ the person registered as a FPI with the Security Exchange Board of India, he can provide a platform for his friend or anybody else, the foreigner. So by this route, they can invest. The other people without registration, they can invest in the stock market. That is called as equity, bond, debentures, etc. Derivatives. He can do every transactions. So அதுக்கு பேர் தான் லைக் பி நோட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதன் மூலமாக நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ கொஞ்ச நாளாக அது டவுன் ஆகிட்டு வருது அப்படின்றதுனால தான் நியூஸ். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லாட் ஆஃப் கரப்ஷன் இஷ்யூஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த பி நோட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் மணி பிளாக் மணியாக தான் இருக்குது. அது ரிப்போர்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. தென் இப்போ ட்ரெண்டிங் டவுன் ஆகிறதுக்கான ரீசன் இது இல்லை, பிகாஸ் ஆஃப் யூஎஸ் ஃபெட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் நவ். And then lot of countries ஓட டவுன்ஃபால், ஸ்டாக்ஃப்ளேஷன் அதிகமாகிறது, இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. ஸோ டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் கண்டினியூஸ்லி டவுன்ஃபால் ஆகுது. இப்போது முன்னாடி வந்து கேஒய்சி நார்ம்ஸ் கிடையாது. இப்போ கேஒய்சி நார்ம்ஸ் ஹேவ் டு பி ஃபைல்ட் பை தி பி நோட் இன்வெஸ்டர்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். இல்லை நீங்கள் பி நோட்ஸ்னால் என்னென்னு படிக்கணும். ட்ராபேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் நான் சொன்னேன் உங்களுக்கு. 86,706 crore 706 crore மே எண்ட் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏப்ரலோட கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. 5% டிக்ளைன் ஃப்ரம் தி ஏப்ரல் மந்த். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு கவர்னர்ஸோட பவர் டு கால் ஃபார் த ஃப்ளோர் டெஸ்ட். ஸோ வி நீட் டு ஸ்டடி ஆர்டிகிள் 163, 174 and then 174(2) and the 175. ஸோ 163 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு தான் செயல்படணும், எக்ஸப்ட் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் when there is no majority and the things he can act discretion. So that talks about one வந்து எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்கணும்னு சொல்லுது. 1663(2) it talks about circumstances the governor can act discretion. ஸோ கவர்னர் பண்ணக்கூடிய டிஸ்கிரிஷனரி வேலையை எந்த கோர்ட்டுமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. he is not லைக் அவர் சேலஞ்ச் பண்ணவும் கூடாது எந்த கோர்ட்லேயும். ஸோ அவர் பண்ணக்கூடிய ஒர்க். அண்ட் 174 கவர்னர் ஹேஸ் த பவர் டு சம்மன், prorogue and then dissolve the house. ஸோ சம்மன் அப்படின்னா ஹவுஸை சம்மனிங் பண்ணுறது, ப்ரொரோக் அப்படின்னா ஸ்டாப்பிங் எ செஷன், டிசால்வ் அப்படின்னா ஸோ சம்மனிங்னா கூப்பிடுறது, சபை கூடுறதுக்கு. ப்ரொரோக் இன் த சென்ஸ் இட்ஸ் அபவுட் ஸ்டாப்பிங் எ செஷன், பர்டிகுலர் செஷனை ஸ்டாப் பண்ணுறது. டிசொல்யூஷன் அப்படின்றது மொத்த சபையுமே கலைக்கிறது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை மொத்தமாக கலைச்சிட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி டிசொல்யூஷன். ஸோ இதுக்கான அதிகாரமும் he can act. ஸோ 74(2) it talks about மெஜாரிட்டி சிஎம். இப்போ எப்போவுமே சிஎம்மோட எய்ட் அண்ட் அட்வைஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு தான் செயல்படணும். வென் தேர் இஸ் நோ மெஜாரிட்டி ஃபார் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் இழந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது கவர்னர். இது எப்போவுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு தான் he can act. இதுவும் டிஸ்கிரிஷனரி தான். சரியா? Then you having 175(2)
It's about floor test. Floor test அப்படின்னா அதான் இப்போ நியூஸ் கரண்ட்லி. ஸோ நார்மலாக மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா the governor can't issue any floor test. When the government confidence lose ஆயிடுச்சு அப்படின்றப்போ when the session was not there, legislative assembly sessions நடக்கல அப்படின்றப்போ governor can call for a floor test. Floor test அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் மோஷனை ப்ரூவ் பண்ணுறது. ஹவுஸ் அசம்பிளியில் இருந்துச்சு அப்படின்னா செஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஸ்பீக்கர் கேன் கால் ஃபார் இட். இது வந்து செஷனில் இல்லை அப்படின்றப்போ கவர்னர் கேன் டூ இட். கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா நம்பிக்கை, எங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, மெஜாரிட்டி இருக்குது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது. த நியூஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா இஷ்யூ தான் இந்த நியூஸ்க்கான ரீசன். ஸோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்ற ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா ஆட்சி லைக் கவர்மெண்ட் கலைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கலைஞ்சதுக்கப்புறம் டிசொல்யூஷன் பண்ணலாம். ஹி கேன் கோ ஃபார் த அப்போசிஷன் பார்ட்டி ஹூ ஆர் டிமாண்டிங் ஃபார் ரூலிங். ஸோ ரூல் பண்ணுறதுக்கு டிமாண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்க முடியும். அவங்களும் வந்து ப்ரூவ் பண்ணணும் கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ தென் ஒன்லி தே கேன் ரூல் அஸ் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக ரூல் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். The next news related to open network for digital commerce. So you people know digital commerce la Amazon, Flipkart, you're having a lot of e-commerce websites. ஸோ இதில் எல்லாம் நீங்கள் பொருட்கள் வாங்கணுன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி ஆப் இருக்கும். அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் தென் ஒன்லி யூ கேன் பர்ச்சேஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக ஓப்பன் சோர்ஸ் கோடிங் அப்படின்னா இப்போ government will create a website that is an app, so where every platforms will be linked. நீங்கள் இதில் போயிட்டு என்ன பொருளை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த பொருளை வந்து நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு டைரெக்டாக வாங்கிக்கலாம் வித்தவுட் கோயிங் பர்டிகுலர் ஆப்ஸ். ஒவ்வொரு ஆப்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. யூபிஐ லிங்க் இருக்கும் இதில். யூ கேன் பே வயா திஸ் யூபிஐ லிங்க். அதான் இதோட ONDCயோட மெயின். இது ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படி பொறுத்தவரை லைக் கவர்மெண்ட் வில் கிரியேட் அ வெப்சைட் ஆர் ஆப். ஸோ இதில் எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்டும் லிங்க் ஆகிருக்கும். ஈவன் சுமால் இ-காமர்ஸ் வெப்சைட், சின்ன கடை வச்சுருக்கவங்க கூட அங்கே அவங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டை இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதன் மூலம் அவங்களோட பொருளை இங்கே லிஸ்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி காம்படிஷன்ஸ் வில் பி தேர், ஈக்குவலைஸ்ட் ஆகும். நீங்கள் எப்போவுமே அமேசான் போக வேண்டிய தேவை இருக்காது, இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் போக வேண்டிய தேவை. இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அபவுட் த ஓப்பன் சோர்ஸ். இதுக்கு ஓப்பன் சோர்ஸ் கோட் will be there. சோர்ஸ் கோட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சாஃப்ட்வேர் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடிங். அந்த கோடிங் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் கேன் காப்பி அண்ட் யூஸ் இட். அதுவும் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பீப்புள் ஹேவ் டு நோ நாலேஜ் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு கார்ட் டோக்கனைசேஷன். இதுவும் ரிலேட்டட் டு டிஜிட்டல் தான். இப்போ எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் அமேசான் ஆர் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, டெபிட் கார்டு மூலமாக இஃப் யூ ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன்ஸ் தென் ஆட்டோமேட்டிக்லி யுவர் டேட்டாஸ் வில் பி ரெஜிஸ்டர்ட். உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் டேட்டா சேவ் பண்ணி வைக்கிறதுனால அவங்களோட சர்வரில் உங்களோட நேம், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட், அப்புறம் உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஈவன் CVV நம்பரை அவங்க எடுக்க முடியும். ஸோ நினச்சா எடுக்க முடியும். ஸோ இட் கேன் பி மிஸ்யூஸ்ட். அப்போ அது வந்து பீப்புளை வந்து பாதிக்கும், கஸ்டமர்ஸை பாதிக்கும். அப்படின்றதுனால இது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக Jan 2022 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி SBIல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அமேசான் வில் கிவ் அ டோக்கன் விச் வாஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு சர்வரில் போயிட்டு இல்லைன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் போயிட்டு பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு டோக்கனைசேஷன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் மூலமாக யூ கேன் டூ டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து செப்டம்பர் வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் ஜான்லேயே இது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுருச்சு. எது ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ண முடியும். அதனால் டிஜிட்டலைசேஷனுக்கு மூவ் ஆகுறதுனால இப்போ டோக்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். And the next news about residual flood damage. Residual flood damage அப்படின்னா we are taking flood அப்படின்றது ஓவர் ஃப்ளோ ஆகுறது. canals, drainage systems, rivers வந்து ஓவர் ஃப்ளோ. இது நியூஸ் வந்ததுக்கான ரீசன் அசாம்
இந்த மந்தில் மே மந்த்லேயும் ஜூன் மந்த்லேயும் 2 times flooding happened. மே மந்தில் சம்மர் சீசன் ரெயின்ஃபால், இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இதனால் ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால அசாமோட 35 டிஸ்ட்ரிக்டில் 33 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஃபுல்லி ஃப்ளட்டட். கிட்டத்தட்ட 4.2 million பீப்புள்ஸ் ஆர் அஃபெக்டட். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய மெஷர்ஸ் வச்சுருக்கோம். அடாப்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா ரெசிடியல் ஃப்ளட் அடாப்டிவ் மெஷர்ஸ், அதை தடுக்கிறதுக்கு வி டூயிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். அப்படி இருந்தும் ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெசிடியல் ஃப்ளட் டிஃபெக்ட் தானே, டேமேஜ். ஸோ இதை வந்து தடுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ். ஸோ அது வரக்கூடியது கிட்டத்தட்ட அசாம் போன்ற ஸ்டேட்ஸுக்கு வந்து இன்னும் 946 years வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணப்படணும் இந்த ஃப்ளட்லேருந்து நம்ம அசாமை. அது மாதிரி பீகார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 966 years ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அதனால சிவியர் டேமேஜஸ் வில் பி தேர். அதுக்கு the government have to plan for accommodation. ஃப்ளட் zoning எஃபெக்ட் பண்ண முடியும். ஃப்ளட் zoning அப்படின்னா ஃப்ளட் பிளைன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து எவாக்குவேட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணுறது, சதுப்பு நிலங்களெல்லாம் அப்படியே விடுறது, லைக் பெரிய பெரிய டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃப்ளட் வாட்டர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். ஸோ ரெசிடியல் ஃப்ளட் டேமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் அடாப்ஷன் பண்ணாலுமே சில ஃப்ளட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இட் வில் கிரியேட் சம் டேமேஜ். ஸோ அதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி யூ ஹாவ் டு நோட். மெயினாக ஃப்ளட்டட் ஸ்டேட்ஸ் எடுத்திங்கன்னா பீகார் 966 yearsக்கு வந்து ஃப்ளட்டிங் இருக்கும் அப்படின்றாங்க. உத்தரப்பிரதேஷ் 935 years வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. மேகாலயா 996 years. ஸோ இட்ஸ் நியர்லி 1000 years யூ ஹாவ் டு ஒர்க். ஸோ அடாப்டிவ் மெஷர்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணால் வி கேன் ஸ்டாப் தி ஃப்ளட்டிங். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் நியூஸ். தென் VPN நெட்வொர்க், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இன்னைக்கு வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் சர்ச்சிங், லைக் டேட்டாஸ் எடுக்கிறீங்க, உங்களோட ஹிஸ்ட்ரிஸ், இமெயில் ஐடிஸ், everything can be scanned and scrutinized. ஸோ இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ சைபர் புல்லிங் மூலமாக எடுக்க முடியும். இல்லைனா கவர்மெண்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் unnecessary things you are doing, then it can be நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்னென்ன யார் கூட காண்டாக்ட் பண்ணுறீங்க, மெயில் ஐடிஸ், everything can be taken. அது வந்து சைபர் கிரைமும் பண்ண முடியும், கிரிமினல்ஸும் பண்ண முடியும், கவர்மெண்ட்டும் உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக there is a virtual private network sources இன்றைக்கி இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ டோர் அப்படின்ற வெப்சைட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே வந்து உங்கள் டேட்டாஸ் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அவங்களால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. மெயில் ஐடிஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே எடுக்க முடியாது. ஈவன் சைபர் கிரிமினல்ஸும் பண்ண முடியாது, வெப்சைட்ஸும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் பண்ண முடியாது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனால் பீப்புள் வந்து அவங்களோட ப்ரைவசி பாதிக்கப்படலை அப்படின்ற ஹோப்பில் அவங்களோட இப்போ கிரெடிட் டேட்டாஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், கிரெடிட் கார்டு டேட்டாஸ் வந்து அமேசானில் சேவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துட முடியும். ஆனால் நீங்கள் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸில் போய் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா யாருமே அதை லைக் ஸ்கேன் பண்ணவே முடியாது. உங்களோட டேட்டாஸ் வில் பி சேஃப். அதனால் நிறைய பேர் இதுக்கு ஆப்ட் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு பே ஆல்சோ. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது வந்து லைக் மாஃபியா கேங்ஸ், டெரரிசம், தென் பீப்புள் நோ ட்ரக்ஸ், இது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இது கேட்டகரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுறதுனால இப்போ கவர்மெண்ட்ஸ் வந்து தட் இஸ் சர்டின், தட் இஸ் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அண்ட் த மைட்டி, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேவ் பண்ணப்படணும் 5 years. வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட்டாஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம், இமெயில் ஐடி, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து 5 yearsக்கு சேவ் பண்ணப்படணும். அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் ஹிஸ்ட்ரி, லாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அட்லீஸ்ட் 180 days வந்து சேவிங்கில் இருக்கணும், சர்வரில் வந்து சேவ் பண்ணப்படணும் அப்படின்றத மேண்டேட்ரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் இஸ் VPN அப்படின்றது தெரியணும், நியூ ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, இதனால் வரக்கூடிய impact என்னலாம், implications. So you have to study, show the PDF. So rationale behind the issuing the rules, அது வந்து நீங்களே படிச்சுக்கலாம். And then implications of the new rules வந்து நீங்களே படிச்சுக்கலாம். So it's easy to study. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எதனால் இந்த இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்றது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது சொல்லிட்டேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது சொல்லிட்டேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் யூ ஹாவ் டு ஸ்டடி ஃப்ரம் தோஸ் டீட்டெயில்ஸ்.
The next news related to National Air Quality Resource Framework of India. இது வந்து இது ஜஸ்ட் லைக் அவ்வளோ இம்பார்ட்டண்டான நியூஸ் கிடையாது. இது என்ன அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல். இட்ஸ் லைக் அன் ஆப். ஸோ கவர்மெண்ட் முனிசிபல் ஏர் குவாலிட்டி எந்தெந்த மாதிரி மேனேஜ் பண்ணப்படணும், சப்போஸ் பார்ட்டிகுலேட் மேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பொல்யூஷன் லெவலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிக்கான ஒரு ரிசர்ச் ரிலேட்டட் டேட்டா. இந்த டேட்டாஸை வந்து கவர்மெண்ட் பயன்படுத்த முடியும், முனிசிபாலிட்டிஸ், லோக்கல் பாடிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், யாரெல்லாம் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ. இந்த there are 5 themes were given. So in the bottom, theme number 1, that is emission inventory, air shed and mitigation. பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு, ஹியூமன் ஹெல்த்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஹியூமன் ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். தென் இன்டகிரேட்டட் மானிட்டரிங், ஃபோர்காஸ்டிங் அண்ட் அட்வைசரி ஃப்ரேம் ஒர்க், அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற. அவுட்ரீச், பீப்புளை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அப்புறம் இதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து 4 and 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிள் பர்னிங்கை தடுக்கிறது, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மூலமாக தடுக்கிறது. ஸோ திஸ் வில் ஹெல்ப். ஏர் பொல்யூஷன் தான் இதில் இம்பார்ட்டன்ட், தடுக்கிறது அப்படி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லாட் ஆஃப் இண்டெக்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃப்ரேம் ஒர்க். ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஏரில் வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் வந்து கலந்துருக்கிறது. பியூர் ஏராக இல்லாததுக்கு பேர் ஏர் பொல்யூட்டட் ஏர் பிகாஸ் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட். கார் அதிகமாக பயணம், ஸ்மோக்ஸ், இண்டஸ்ட்ரி ஸ்மோக், அப்புறம் டஸ்ட் வந்து சஸ்பெண்டட் ஆகிருக்கிறது. தட் இஸ் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ், தட் இஸ் ஓசோன், தட் இஸ் ட்ரோபோஸ்பியர் ஓசோன், சரியா, கிரவுண்ட் ஓசோன், அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடு, தென் சல்ஃபர் டை ஆக்சைடு. இது எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷன். இது லங்ஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும். லங் கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸை உருவாக்கும். ஸோ இதெல்லாமே ப்ராப்ளமாக சொல்லப்படுது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக பேர்ன் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள், அப்புறம் வேற என்ன சொல்கிறது, டஸ்ட் கிரியேட்டட் பை தி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாமே வரும். அப்புறம் அக்ரிகல்ச்சரில் ஸ்டெபிள் பர்னிங் பண்ணுறது, வைக்கோல்களை எரிக்கிறது, ஸ்ட்ரா எரிக்கிறது, நேச்சுரல் சோர்ஸ் வந்து டஸ்ட் ஸ்ட்ராம்ஸ் லைக் டெல்லி லூ விண்ட் யூ கேன் சி. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் கவர்மெண்ட் வந்து கிரேட் ஆக்ஷன் பிளான் வச்சுருக்காங்க. சஃபர் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அப்புறம் ஏக்யூஐ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து people have to study, already explained in enormous time. So that's all. The next news related to water hyacinth. ஸோ இட்ஸ் அ வீடு தான். நம்ம ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்களில், குளங்கள்ல எல்லாம் இருக்கும். இதை வச்சு அவங்க வந்து இது ஆக்சுவலாக இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் தி வாட்டர். அதிகமாக படர்ந்துருச்சு அப்படின்னா ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணும், ப்ளஸ் சன்லைட் அலோவ் பண்ணாது. அதனால் உயிரினங்கள் அங்கே சர்வே பண்ணாது, இறந்து போகும். அதனால தான் நிறைய குளங்கள் வந்து இன்றைக்கி ட்ரைனேஜ் இல்லைன்னா ஒரு சாக்கடை குளங்களாக மாறிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த தாமரை, இந்த ஹைசனத்தை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த நீங்கள் இமேஜில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இட் வாஸ் யூஸ்ட். இது ஆக்சுவலாக சவுத் அமெரிக்கன் ஏரியாவில் வளரக்கூடிய அதிகமான தாவரங்கள். இதை இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பிரிட்டிஷ். இட்ஸ் நாட் அ ஒரிஜின் ஆஃப் இந்தியா. ஸோ பிரிட்டிஷர்ஸ் இங்கே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய ஏஷியாட்டிக் எஃபெக்ட், லைக் அஸ்தட்டிக் எஃபெக்ட் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் இதில் வளரக்கூடிய ஒரு பர்பிள் ஃப்ளவர்ஸ், ஸோ அதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ டேஞ்சரஸ் திங் ஃபார் த லிவிங் பீயிங்ஸ். லைக் வாட்டர் ஈகோசிஸ்டமுக்கு வந்து பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் இதை வந்து இப்படியான லைக் பீப்புள் ஓரியன்டாக இதுலேருந்து இதை ஒரு ரா மெட்டீரியலை பயன்படுத்தலாம் அப்படின்ற இதான் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். The next news related to Padma multi-purpose bridge. Actually இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இட்ஸ் அ மல்டிபர்பஸ் அப்படின்றப்போ இட்ஸ் நாட் ஓன்லி ரோட் பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜும் கூட. ரயில்வே பிரிட்ஜ் வந்து கொல்கட்டாவை கனெக்ட் பண்ணக்கூடிய லிங்கில் வரும். ஸோ இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து டைரெக்டாக கொல்கட்டாவை கனெக்ட் பண்ணாது, அந்த ரயில்வே லிங்கை கனெக்ட் பண்ணும். கொல்கட்டாலேருந்து டாக்காவுக்கு இந்த பிரிட்ஜ் மூலமாக இந்த பிரிட்ஜ் கனெக்ட் ஆகுறதுனால அது இன்னும் ஓப்பன் பண்ணலை, ரயில்வே லிங்க் இன்னும் ஓப்பன் பண்ணப்படலை. லேண்ட் லிங்க் ரோடு வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. பத்மா ரிவர் அப்படின்றது ஆக்சுவலாக கங்கா ரிவரோட பெங்களாதேஷில் ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணி.
ஸோ ஃபராக்கா பேரேஜ் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி கங்கா ரிவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் உத்தரகாண்ட் அண்ட் தென் இட் ரீச்சஸ் டு வெஸ்ட் பெங்கால் வழியாக. இதில் நம்ம ஃபராக்கா பேரேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹுக்லி ரிவருக்கு ஒரு லைக் டிஸ்ட்ரிபியூட்ரி ஆக்சுவலி. பத்மா ரிவரும் டிஸ்ட்ரிபியூட்ரி தானே, கடலில் போய் சேர்றது. இந்த ஹுக்லி ரிவர் ஃப்ளோ அதிகப்படுத்தி தான் இங்கே கொல்கட்டாவோட போர்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணி, ஏன்னா இன்லேண்ட் போர்ட் இது, சி இங்கே இருக்குது. ஸோ இன்லேண்ட் போர்ட் இது. ஸோ அதை வந்து ஷிப் வர்றது மாதிரி நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபராக்கா பேரேஜ் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இங்கேருந்து தனியாக. அப்புறம் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்ரி வந்து பத்மா ரிவராக எங்கே போகுது அப்படின்னா பெங்களாதேஷுக்குள்ளாடி போகுது. அப்புறம் ஜமுனா ரிவர் அப்படின்ற பேரில் பிரம்மபுத்திரா ரிவரும் பத்மா ரிவரும் கலக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ இது கிட்டத்தட்ட 6.15 கிலோமீட்டர்ஸுக்கான பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க. ரயில்வே லிங்கும் சேரும்போது 9.83 கிலோமீட்டர்ஸ்க்கு வருது டோட்டலி. ஸோ இட் வில் கனெக்ட் பெங்களாதேஷோட ட்ரேடை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நோ நீட் டு ஸ்டடி, அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்தியாவுக்கான எடுத்திங்கன்னா கொல்கட்டாலேருந்து தாக்காவை கனெக்ட் பண்ணுறது 3 hours, முன்னாடி ரொம்ப அதிகமாகும். அது வந்து 3 hours அந்த ரயில்வே லிங்க் வந்துருச்சு அப்படின்னா இட் வில் பூஸ்ட் த ட்ரேட் கனெக்டிவிட்டி பிட்வீன் பீப்புள் டு பீப்புள், கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தும் அப்படின்றதும் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ பீப்புள் ஹேவ் டு அப்டேட் யுவர் இன்டர்நேஷ்னல் நோட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து இப்போ ஆக்சுவலாக இது மே மந்தோடது கம்மியாக இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஜூன் மந்த் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கான ரீசன் இப்போ ரீசெண்டாக அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் அக்கௌண்ட் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மெயின்லி. ஸோ நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்ன அப்படின்றது, வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ், எந்த அளவுக்கு இந்தியாவோட ட்ரேடை பாதிக்கும் அப்படின்றதும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் எந்த அளவுக்கு உருவாக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் த ட்வின் டெஃபிசிட், அதே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், current account, we having a current account and capital account. So balance of payment la capital account. So current account எடுத்தீங்கன்னா trade on goods, trade on services. Trade on goods எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூஎஸ் கூட நம்ம ட்ரேட் பண்ணுறோம், பொருட்களை நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ட்ரேட் வித் யூஎஸ். இப்போது 100 rupeesக்கான பொருள் நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம், யூஎஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். 120 rupeesக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா we are in trade surplus. 120 minus 100, that is 20 rupees surplus with the trade with the US. இதுக்கு பேர் கூட்ஸில் we are surplus. அதே மாதிரி சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா that is called as invisiblesன்னு பேர். that is software industry, whether you doing Netflix, இதெல்லாமே வந்து கேட்டகரியில் வரும். அப்புறம் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், நெட் பேமெண்ட், net transfer, net income. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறது, அது எக்ஸீட் ஆகும்போது இட் வில் பிகம் டெஃபிசிட். இந்தியாவோட இன்கமோட அவங்களோட இன்கம் அதிகமாச்சுன்னா இட் வில் பிகம் டெஃபிசிட். அது மாதிரி நெட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருந்து இந்தியர்கள் ஒர்க் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பேமெண்ட், ரெமிட்டன்ஸ், ஃபாரின் லேண்டில் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணி இங்கே இந்தியாவுக்கு அனுப்பக்கூடியது, இதெல்லாமே வந்து சர்ப்ளஸாக இல்லை நமக்கு. ஸோ ட்ரேடில் வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். இது யூஎஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். கூட்ஸ் வந்து அதிகமாக நம்ம வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். வி ஆர் இம்போர்ட்டிங் மோர் க்ரூட் ஆயில் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரி. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி டெஃபிசிட். ஸோ இது அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, டெஃபிசிட் அதிகமாக, இது அதிகமாக இருந்துச்சு. ட்ரேட் ஆன் கூட்ஸ் ப்ளஸ் ட்ரேட் ஆன் சர்வீசஸ், இது ரெண்டுமே நமக்கு பேலன்ஸாக இருக்காது. த ரீசன் இஸ் வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். இது எப்போவுமே மைனஸில் தான் இருக்கும். உங்களுக்கு சர்வீசஸ் வி வில் பி இன் த டாப், ப்ளஸில் இருக்கும் எப்போவுமே. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் டெஃபிசிட். சப்போஸ் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா சர்ப்ளஸ் அப்படின்றது இருக்கும். வி ஆர் இன் டெஃபிசிட், தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கேபிட்டல் அக்கௌண்ட் இட் இஸ் அபவுட் எஃப்டிஐ, எஃபிஐ இதெல்லாமே வரும். ஸோ நோ நீட் டு கோ இன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், இது இப்போ தேவையில்லை. இதுதான் நியூஸ் உங்களுக்கு. அது மாதிரி வி ஹேவிங் ஃபிஸ்கல் டெஃபிசிட், கவர்மெண்டோட டெஃபிசிட். இது ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்வின் டெஃபிசிட் அப்படின்னு பேர். இப்போது நியூஸ் என்ன அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து கம்மியாக இருக்குது. ஏப்ரல் மந்தை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ரெடியூஸ்ட். ஸோ ஷோ த பிடிஎஃப். ஸோ பிகினிங் டேட்டாஸ் கம்மி.
you can see that is 1.5% வந்து அது போன குவார்ட்டர், that is GDP 2.6%. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இப்போ 1.53% குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால நியூஸில் வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹவ் டு நோ த ட்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து அதிகமாகும் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். அதுக்கான ரீசன் இப்போது நீங்கள் பார்க்கலாம், இது மே மந்த் வரைக்கும் தான். இப்போது ஜூன் ஜூலை வரும்போது, ஆகஸ்ட் ரிப்போர்ட் வரும்போது இட் வில் பி வெரி ஹை பிகாஸ் அவுட்ஃப்ளோ ஸ்டார்டட். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்னென்னு படிங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்னென்னு படிங்க. தோஸ் ஹூ கவர்ட் தி economics chapter, others just know the details, that's all. The next news related to MSME sector. So it was from the editorial page, MSME into inclusive and sustainable global value chains. So அதுக்கான ரீசன் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் we are celebrating MSME டே 27 June நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். தட்ஸ் வை திஸ் ஆர்டிகிள் கேம் இன் நியூஸ் பேப்பர். இட்ஸ் ஃப்ரம் தி எடிட்டோரியல் பேஜ். ஸோ எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம், விச் மீன்ஸ் இட் கிவ் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மிங் ஃப்ரம் எம்எஸ்எம்இ செக்டரில். என்டர்பிரனர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்கிறது எம்எஸ்எம்இ செக்டர். அது மட்டும் இல்லை, அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவல்லையும் அதிகம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் எம்எஸ்எம்இ செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, தட் இஸ் 11.11 crore போட்டிருக்காங்க. ஸோ 120 million நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஈக்குவலன் டு 12 crore கேட்டகரியில் வரும். அது மாதிரி ஹேவிங் 30% தானே, 30% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் இந்தியாவோட ஜிடிபியில் 100%, 30% கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் நான் சொன்னேன் உங்களுக்கு 120 million நான் சொன்னேன். அது மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கேட்டகரியில் கான்ட்ரிபியூஷன் எம்எஸ்எம்இயில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி, மிஷின் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 63 million எம்எஸ்எம்இஸ் வந்து ரூரல் பேஸ்லேயே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மொத்த எம்எஸ்எம்இஸ். இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சுருக்கோம். 2025 ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து 50%, விச் மீன்ஸ் 5 trillion எக்கானமி டாலர்ஸில், யூஎஸ்டியில் 5 trillion வந்து நம்மளோட எம்எஸ்எம்இலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக 2020 டைம் பீரியட், 1920 அந்த கோவிட் டைம் பீரியடில் தே ஹாவ் சேஞ்ச் யூஎன் சின்ஹா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இந்த definition change. The definition you can see on the PDF also. The investment முன்னாடி எதை அடிப்படையில் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் தான் வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாங்க. எம்எஸ்எம்இயில் மீடியம்னா யார், ஸ்மால்னா இந்த இண்டஸ்ட்ரி, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னா யார் அப்படின்றது. இப்போது அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேர்ன் ஓவர் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர் கேட்டகரி. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் முன்னாடி தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ எல்லாத்துக்குமே காமனாக கொண்டு வந்துருக்கேன். யூ கேன் சி ஆன் த பிடிஎஃப்ல கீழே இருக்கக்கூடிய, ஸோ யூ கேன் இந்த டேப்லர் காலமில் ரிவைஸ்ட் எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் படிக்கணும். மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர் கேட்டகரியில் டேர்ன் ஓவர் அப்படின்னா லெஸ் தேன் 5 crore, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 1 crore லெஸ் தேன் இருந்துச்சு அப்படின்னா தே வில் கம் அண்டர் தி மைக்ரோ. சுமால எடுத்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் லெஸ் தேன் 10 crore, டேர்ன் ஓவர் எடுத்திங்கன்னா லெஸ் தேன் 50 crore இருந்துச்சுன்னா தே வில் பி கன்சிடர்ஸ் தி ஸ்மால் இண்டஸ்ட்ரி கேட்டகரி. மீடியம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் லெஸ் தேன் 20 crore அண்ட் தென் டேர்ன் ஓவர் 100 crore இருந்துச்சு அப்படின்னா தே வில் ஆல்சோ கன்சிடர்ஸ் மீடியம் கேட்டகரி. ஸோ இப்போ 3 தான் பிரிக்கிறாங்க, மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கேட்டகரி. இது சேர்ந்தது தான் உங்களுக்கு எம்எஸ்எம்இ. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறது, ஜாப் கிரியேஷன்ஸும் இந்த டார்கெட் அடிப்படையில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் வை நவ் இட் வாஸ் ரிவைஸ்ட். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே கன்சிடர் பண்ணப்படும் போது அந்த எம்எஸ்எம்இஸோட டேர்ன் ஓவர் கன்சிடர் பண்ணலை அப்படின்றப்போ அந்த எந்த செக்டாரில் வரும் அப்படின்றதுல ப்ராப்ளம் இருக்குது. இப்போது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதிகமான டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கேட்டகரி வைஸில் அவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பீப்புள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கேட்டகரி.
அதுக்கு பிறகு you have to study why MSME is more important for us. லேபர் இன்டென்சிவ் செக்டார். நீங்கள் சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய எம்என்சி செக்டார்ஸ் தேர் ஏர்னிங் அப்பாயின்மெண்டிங் லாட் ஆஃப் லேபர்ஸ். அதே இது இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது சர்வீசஸை விட. அக்ரிகல்ச்சரில் அதிகமான லேபர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சருக்கு பிறகு அதிகமான லேபர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ செக்டார். இன்க்ளூசிவ் க்ரோத், இது கடைக்கோடி மக்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு ஜாப். இது சின்ன சின்ன தொழில் வெல்டிங் ஷாப் வச்சுருக்கவங்களும் எம்எஸ்எம்இ கேட்டகரியில் வருவாங்க. தேவ் கேன் அவைல் லோன்ஸ் அஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லாருக்குமான ஒரு க்ரோத்தாக இருக்கும் இது. அப்புறம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அக்கௌண்டைஸ்ட் கேட்டகரியில் வரும். People will come under the financial inclusion and then they can avail credit also. Promote innovation. நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் வர்றதும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிறதும் என்டர்பிரனர்ஸ் உருவாகிறதும் ஹெல்ப் பண்ணும். ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீப்புள் நோ கிரெடிட் வந்து இந்தியாவில் கொடுக்கக்கூடிய லோன் கொலாட்ரல் லெஸ் லோன் வந்து ரொம்ப கம்மி. அது யுஎன் சின்ஹா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் அதை 10 lakh இப்போ கொடுக்குறாங்க. அதை 20 lakh கொடுக்கணும் அப்படின்றது. கோவிட், அப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் உங்களுக்கு தெரியும் டிமானிட்டைசேஷன், இட் அஃபெக்டட் அ லாட். அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து சுமால் அப்படின்ற கேட்டகரி இல்லைன்னா மைக்ரோ அப்படின்ற கேட்டகரியில் டார்ஃபிசம் சின்ன சின்ன என்டர்பிரைசஸாக சுருங்கி போகிறாங்க. இந்த கோவிட் டைம் பீரியடில் டிமானிட்டைசேஷன்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து இழுத்து மூடப்பட்டுச்சு. இதெல்லாம் தடுக்கிறது யுஎன் சின்ஹா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். 5,000 crore லோன் ரிவைவல் லோன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லேக் ஆஃப் ஃபினான்சிங் நான் உங்களுக்கு சொன்னேன். டிஜிட்டல் டெக்னாலஜி கூட இன்டெகிரேஷன் கிடையாது. என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்னால் என்வாயர்மெண்டல் அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ணால் இது வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் தி எம்எஸ்எம்இ செக்டார். கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் ஆத்ம நிர்பார் அபியானில் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு முன்னுரிமை கொடுத்த மேக் இன் இந்தியா திட்டத்தில் எம்எஸ்எம்இ செக்டார் அது மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மாதிரி லோன் கேட்டகரியில் கிரெடிட் வந்து அதிகப்படுத்தி இருக்கும். இப்போ கோவிட் டைமில் ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக வி ப்ரொவைட் அ லாட் ஆஃப் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ். கொலாட்ரல் ஃப்ரீ, அவங்க வந்து ஆல்ரெடி லோன் எடுத்திருந்தா கூட இந்த கேபிட்டலில் வந்து வாங்கிக்க முடியும் இப்போதைக்கு. ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் அ ரீசன் இட் வில் க்ரோ அப்படின்றத நம்புகிறோம். ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா யுஎன் சின்ஹா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் 2019 5,000 crore ஸ்ட்ரெஸ் அசட் ஃபண்ட் உருவாக்கணும். எந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாம் லோன் அவங்களுக்கு பே பண்ண முடியல அவங்களுக்கு வந்து கேபிட்டல் கொடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் 10 lakh வந்துலேருந்து 20 lakh அதை உயர்த்தணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தோஸ் நியூஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நியூஸ் இட்ஸ் அபவுட் அ பர்சனாலிட்டி நியூஸ். ருச்சிரா கம்போஜ் அப்படின்றவங்க கரண்ட் யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ், யுனைடெட் நேஷனோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க ரொம்ப வருஷம். திருமூர்த்தி அவரோட டைம் பீரியட் வந்து முடியுது. ஸோ இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட இருக்காங்க. 1987ஓட ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அன் அம்பாசிடர் இன் பூட்டான். இந்தியாவுக்கான அம்பாசிடராக பூட்டானில் இருக்காங்க. இப்போது திருமூர்த்தியோட டென்யூர் முடிஞ்சதுனால இவங்களை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. So personality news, it's also important for the State Public Service Commission examination. So thanks a lot for joining with us.